உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அப்பவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு மாலை போடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு ஆடி மாசம் முழுக்க மாலை போட்டு விரதம் இருந்து அக்னி குண்டா இறங்குறதுக்காக காப்பு கட்டிட்டு வந்திருக்கேன். இனி தினமும் ஒரு வேளை தான் சாப்பாடு. ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் தான். ஏங்க, ஒரு மாசம் உங்களால விரதம் இருக்க முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? பிறக்க போற நம்ம குழந்தைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? கீழே அண்ணி அத்தை கூட உன்ன மாதிரி தான் கேட்டாங்க. குழந்தைக்காக நான் விரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏய் ஸ்ரீஜா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லங்க, இந்த விரதம் எல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயம். இதுல அக்னி குண்டம் வேற இறங்க போறேன்னு சொல்றீங்க. இது எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானே? நான் ஒரு மாசம் தான் கஷ்டப்பட போறேன். ஆனா நீ குழந்தையை பெத்தெடுக்க 10 மாசம் கஷ்டப்பட போற. எல்லாத்துக்கும் மேல உன்னோட பிரசவ வலிக்கு முன்னால இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எல்லாம் நம்ம குழந்தைக்காக தானே. ஒரு மாசத்துக்கு நான் சாமி, நீ என்ன சாமின்னு தான் கூப்பிடணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எங்க தாத்தா கோவில் பூசாரி. விரதம் இருந்தா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் எங்க அக்கா மாரிக்கும் மத்தவங்க யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை. இதான் இப்படி இருந்தாதான் ரொம்ப நல்லது. ஓகே சார். ஓகே சார். நான் இப்பவே பண்றேன் சார். சார் அவங்களோட பேரு? ஓகே சார். குட் நைட் சார். சீனியர் லாயர் மோகன் சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு சூர்யா சார் வீட்டுக்கு லாயரை கூட்டிட்டு போனோம். அவரால நாளைக்கு வர முடியாதா? அவரோட ஜூனியர் அனுப்பி வைக்கிறாராம். ஜூனியர் பேரு ரஞ்சிதா. நம்பரை மெசேஜ் பண்றேன்னாரு. அவர்கிட்ட பேச சொன்னாரு. ரிங்க போயிட்டே இருக்கு, போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபுல் ரிங் போயிட்டே இருக்கு, போனே எடுக்கல. யாரையா அது ஓயாம அடிச்சிட்டு இருக்கிறது? நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல. எவனுக்கு என்ன ஆச்சு? விடாம போன் அடிக்கிறானுங்க. அன்னோன் நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியலையே. ஹலோ, எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ற? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? ஹலோ, முதல்ல கால் அட்டன் பண்ணிருந்தா எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ண போற? கோவப்பட வேண்டியது நானு. நீ ஏன் மேல கோவப்படுற? போன் பண்ணா எடுக்கணும். போன் அட்டன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, யார் நீ? மரியாதையா பேசு. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறது. நீ முதல்ல மரியாதையா பேசுனியா? உனக்கு நான் இப்ப கொடுக்கற மரியாதையே அதிகம்தான். உன்கிட்ட ஆடிட்டர் மோகன் சார் போன் பண்ணி பேச சொன்னாரு. அதுக்கு தான் இந்த மரியாதை. இல்ல என் லாங்குவேஜே வேற மாதிரி இருந்திருக்கும். மோகன் சார் பேச சொன்னாரா? ஆமா. நாளைக்கு காலையில 10 மணிக்கு சூர்யா சார் வீட்டுக்கு வா. ஓகே ஓகே வரேன்.
அதை ஏன் இவ்வளவு வெறுப்பா சொல்ற? என்னமோ தெரியல, உன் வாய்ஸ் கேட்டாலே இவ்ளோ வெறுப்பா கோவமா வருது. எனக்கு கூட தான் கோவம் வருது. உன் குரலை கேட்டாலே கோவமா வருது. ஏய், ஒன்னு தெரிஞ்சுக்க, செல்போனுங்கிறது போற இடத்துக்கு கையோட எடுத்துட்டு போய் பேசுறதுக்காக தான், வச்சுட்டு போறதுக்கு இல்ல. அவசரத்துக்கு போன் பண்ணா உடனே எடுத்து பேசணும். நானும் அவசரத்துக்காக தான் பாத்ரூம் போயிருந்தேன். போனை பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்து பேசுறதா? சி, அறிவில்ல, இப்படி அசிங்கமா பேசுற. நான் ஒன்னும் அசிங்கமாலாம் பேசலையே. நீ கேட்டதுக்கு பதில் சொன்ன. வெறுப்பேத்தாம போன வை, காலையில வரேன். காலையில எழுந்து யார் முகத்துல முழிச்சேனே தெரியல. இன்னைக்கெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கேன். காலையில யார் முகத்துல முழிச்சேனே தெரியலையே. காலையில இருந்து ஒரே சண்டையாவே இருக்கு. ஐயோ, ஹஸ்பண்ட் சார், வெண்ணிலாக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? இதோ இப்ப பண்ணிடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வெண்ணிலா. லாயர் கிட்ட பேசுனீங்களா? எப்ப வரேன்னு சொன்னாரு? நைட்டே பேசிட்டேன் சார். அவரோட ஜூனியர் நம்பர் கொடுத்து பேச சொன்னாரு. நான் அவர்கிட்டயும் பேசிட்டேன். காலையில 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். கரெக்டா வந்துருவாரு சார். ஓகே வெண்ணிலா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன் சார். தோ இப்பவே கிளம்பிடுவேன். ஓகே, நானும் மாரியும் ரெடி ஆயிட்டோம். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே சார், வந்துடுறேன். ஓகே. என்ன சொல்றாங்க ஹஸ்பண்ட் சார்? 10 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க மாரி. சரி. காஃபி யாருக்கு? எனக்கா? வேணாண்டா, அக்காக்கு காஃபி குடிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. சூர்யா சார் வேற போன் பண்ணிட்டாரு. நான் கிளம்புறேன். அக்கா குடிச்சுதான் நினைச்சு நீயே குடிச்சுக்க, சரியா? சார பாத்துக்கோ. மா மா இதோ வரேன்பா சூர்யா. என்னப்பா சூர்யா? மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல லாயரும் வெண்ணிலாவும் வந்துருவாங்கம்மா. சரிப்பா சூர்யா, வரட்டும். மா, இதுல உங்களுக்கு சம்மதம் தானம்மா? சூர்யா, இதுல என்னோட சம்மதம் முக்கியம் கிடையாது. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தத்தெடுக்க வேண்டான்னு நான் சொன்னேன், நீ வேணும்னு சொன்ன. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம இது சாமுண்டீஸ்வரி அண்ணி சொல்லி அனுப்பி காளீஸ்வரி அண்ணி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால நடக்கட்டும்பா. நீ போய் உன் வேலையை பாருப்பா சூர்யா. சரிங்கம்மா. அடேங்கப்பா சிஸ்டர், உங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.